நெக்ஸ்ட் சாப்டர் வந்து பாக்டீரியா பார்க்குறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா பாக்டீரியா வந்து நமக்கு வந்து நண்பர்களா எதிரியா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னு சொன்னால் பாக்டீரியா நமக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய செயலையும் செய்து தீமை செய்யக்கூடிய செயலையும் செய்கிறது. ஓகேவா? இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பாக்டீரியா வந்து லாக்டோபேசிலின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பற்றிய லாக்டிஸ். இந்த பாக்டீரியா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது பாலை வந்து தயிராக மாற்றுது. ஓகேவா? ஸோ இது என்னதுன்னா பாலில் இருக்கக்கூடிய பாலை வந்து தயிராக மாற்றக்கூடிய ஒரு பாக்டீரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அந்த பாலுக்கு இது என்ன ரீசன் அப்படின்னு சொன்னோம்னா பால் உங்களுக்கு புளிக்காதுன்னா தயிர் புளிக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த லாக்டிக் ஆசிட் இந்த இது உருவாக்கக்கூடிய லாக்டிக் ஆசிட் தான் வந்து இந்த பாலுடைய புளிப்புத்தன்மைக்கு காரணம். ஓகேவா? இப்போ இது வந்து நன்மை செய்யக்கூடியது நமக்கு வந்து யூஸ்ஃபுல் பாக்டீரியா. அதே ஹார்ம்ஃபுல் பாக்டீரியான்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டைஃபாய்டை வந்து காஸ் பண்ணக்கூடிய சால்மோனெல்லா டைஃபி இது வந்து ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா. ஓகேவா? இது ஏன்னா வந்து டிசீஸை வந்து காஸ் பண்ணக்கூடியதுனால இதை நம்ம ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வந்து ஒரு ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து பெனிஃபிஷியலான ஆக்டிவிட்டீஸும் செய்யுது, நமக்கு ஹார்ம்ஃபுல்லான ஆக்டிவிட்டீஸும் இது நமக்கு செய்யுது. இல்லை ராபர்ட் ஹோக் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராபர்ட் ஹென்ரிக் ஜெர்மன் ஹோக் இவர் வந்து என்ன அப்படின்னு சொன்னார்னா ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர், ஒரு ஃபிசிசியன். ஓகேவா? மருத்துவர், அதுக்கப்புறம் மைக்ரோபயாலஜிஸ்ட், ஒரு நுண்ணுயிரியல் வல்லுநர். இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா இவர் தான் இப்போ வந்து நவீன பாக்டீரியா மாடர்ன் பாக்டீரியாலஜி வந்து ஃபவுண்டர். அப்போ யாருன்னு கேட்டாங்கன்னா ராபர்ட் கோக் இவர் தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் பாக்டீரியாலஜி. அதை நோட் பண்ணிக்கோங்க. இவர் என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா இவர் வந்து ஐடென்டிஃபிகேஷன் வந்து காசல் ஆர்கானிசம் ஃபார் ஆந்த்ராக்ஸ், அதாவது காசல் எதனுடைய இதையெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஆந்த்ராக்ஸோடது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்தா காலரா, அதுக்கப்புறம் டியூபர்குலோசிஸ். ஓகே, இந்த காசல் ஆர்கானிசத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாரு. The experimental evidence for the concept of infection was proved by him. அதாவது இன்ஃபெக்ஷன் நோய் தொற்றுதல் அப்படிங்கக்கூடிய கருத்தை வந்து இவர் விளக்கி சொல்லியிருக்கிறாரு. அதுக்காக இவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு நோபல் ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்கிறாரு. ஓகேவா? இவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் வழங்கப்பட்டது. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா பாக்டீரியாவுடைய ஹிஸ்டாரிக்கல் இது மைல் ஸ்டோன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன் 1829 சிஜி எரன்பெர்க் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியம் அப்படிங்கக்கூடிய வேர்டை வந்து அந்த டேர்மை வந்து ஃபஸ்ட்டு காயின் பண்ணவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பயன்படுத்தினவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹெரன்பெர்க். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1884 கிறிஸ்டியன் கிராம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். கிராம் ஸ்ட்ரெயினிங் மெத்தடை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1923 டேவிட் ஹெச் பெர்ஜி அப்படிங்கிறவர் பெர்ஜி கயேட்டின் அப்படிங்கக்கூடிய ஒரு பதிப்பை வந்து வெளியிட்டார். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1952 இது வந்து 28 அடுத்து 28 வந்துருக்கு பாரு. 28 வந்து ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார்னா பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து டிஸ்கவர் பண்ணார். ஓகேவா? அதுக்கப்புறம் 1952 வந்து யாருன்னா ஜோஸ்வா லெடர்பர்க் அப்படிங்கிறவர் பிளாஸ்மிட் அப்படிங்கிறத வந்து டிஸ்கவர் பண்ணார். ஓகேவா? ஸோ பாக்டீரியங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் யூனிசெல்லுலாராக இருக்குது. ஓகேவா? உபிக்வஸ் எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ். த ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா வந்து பாக்டீரியாலஜி. பாக்டீரியா ஃபஸ்ட்டு டிஸ்கவர்ட் பை அ டச் சயின்டிஸ்ட் ஆண்டன் வான் நியூவன் ஹூக். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 1676 வந்து பாக்டீரியா வந்து அனிமல் கியூல்ஸ் அப்படின்னு வந்து சொன்னார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பாக்டீரியாவோட ஃபஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன். அதுக்கப்புறம் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பாக்டீரியா பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ், லேக் ஆஃப் நியூக்ளியர் மெம்ப்ரெயின் அண்ட் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ். ஆல்ரெடி நீங்கள் வந்து இதெல்லாம் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. வாட் இஸ் மீன் பை ப்ரோகேரியாட்டிக் மீன்ஸ் லேக் ஆஃப் நியூக்ளியர் மெம்ப்ரெயின் அண்ட் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ்லாம் இருக்காது. இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து இங்கே நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்கிறோம். அது ஜீனோஃபோரஸ் இன்சிபியன் நியூக்ளியஸ் நம்ம சொல்கிறோம். இந்த செல் வால் வந்து மேடப் ஆஃப் வந்து பாலிசாக்கரைட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் தெம் லேக் குளோரோஃபில், ஹென்ஸ் தே ஆர் ஹெட்டிரோட்ராஃபிக். ஓகேவா? மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா குளோரோஃபில் இருக்காது. ஸோ எல்லாமே ஹெட்ரோட்ராஃபிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பட் சம் வந்து ஆட்டோட்ராஃபிக்காக இருக்குது. அந்த ப்ராசஸ் வந்து பாக்டீரியோ குளோரோஃபில் ஆட்டோட்ராஃபிக். அப்போ பாக்டீரியோ குளோரோஃபில் வந்து அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா they reproduce vegetatively by binary fission. மேக்ஸிமம் பார்த்தோம்னா பைனரி ஃபிஷன் மூலமாக என்ன ஆகுது, இது வந்து ப்ராபகேட் பண்ணுது, அதாவது ரீப்ரொடியூஸ் பண்ணுது. தே ரீப்ரொடியூஸ் வெஜிடேட்டிவ்லி பை பைனரி ஃபிஷன். இன்னொரு ஃபார்மேஷன் வந்து எண்டோஸ்போர் ஃபார்மேஷன்.
ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் they exhibit variations which are due to genetic recombination and is achieved through conjugation, transformation and transduction. அதாவது பாக்டீரியாவில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. அது வந்து எதன் மூலமாக நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ட்ரக்ஷன், தென் கான்ஜுகேஷன் மெத்தடில் நடக்குது. ஸோ இதில் வந்து வேரியேஷன்ஸ் வந்து உருவாகுது. ஓகேவா. இப்போ இந்த ஷேப் வந்து ஒரு ஃப்ளாஜில்லா, அதாவது இந்த பாக்டீரியோட ஷேப் அண்ட் ஃப்ளாஜிலேஷன் ஆஃப் பாக்டீரியம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா காக்கஸ் ஒரே ஒரு ரவுண்ட் சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது பார்த்தியா, கோள வடிவத்தில் இருக்கிறது காக்கஸ் அப்படிங்கிறோம். ரெண்டு சேர்ந்துனா அது டிப்ளோ காக்கஸ். ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டெஃபைலோ காக்கஸ், அதாவது எப்படின்னா கொத்தாக இருக்குது, பஞ்சாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டெட்ரா காக்கஸ் 4 இருக்குது. அதுவே வந்து இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் சார்சினேன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் சங்கிலி வடிவத்தில் இருந்துச்சுன்னா அது நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்ட்ரெப்டோ காக்கஸ் அப்படிங்கிறோம். இதெல்லாம் வந்து காக்கஸ் பாக்டீரியா. அதுக்கப்புறம் பேசிலஸ் அப்படிங்கிறது ராட் ஷேப் இருக்கிறது, அது வந்து நம்ம பேசிலஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஒன்று தனியாக இருக்கிறது, 2 இருந்ததுன்னா டிப்ளோ பேசிலஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்பைரல் ஷேப்பில் காயில்டாக இருக்குது இல்லையா. ஸோ ஸ்பைரல் ஷேப்பில் இருக்குது ஸ்பைரல். தென் விப்ரியோ கமா ஷேப்பில் இருக்கிறது. இதெல்லாம் வந்து பாக்டீரியாவோட ஷேப்ஸு. தென் இந்த பாக்டீரியோட ஃப்ளாஜிலேஷன், ஒரே ஒரு ஃப்ளாஜிலா மட்டும் ஒரு கார்னரில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது மோனோட்ரைக்கஸ். அதுவே வந்து பாக்டீரியாத்தோட ஒரு கார்னரில் பஞ்சாக இருந்ததுன்னா அது லோஃபோட்ரைக்கஸ். அதுக்கப்புறம் ரெண்டு கார்னர்லேயும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ஆம்பிட்ரைக்கஸ். ஆல் ஓவர் த பாடியில் ப்ரெசென்ட் ஆகுது அது பெரிட்ரைக்கஸ். சப்போஸ் ஃப்ளாஜிலாவே இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஏட்ரைக்கஸ். ஓகேவா. இது வந்து ஃப்ளாஜிலேஷன் ஆஃப் பாக்டீரியா. இப்போ நம்ம ஒரு பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியல் செல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து the bacterial cell reveals 3 layers இருக்குது. அது கேப்சியூல் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளைகோகேலிக்ஸ் அப்படிங்கிறோம். இது ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறா செல்வால், மூணாவது சைட்டோபிளாசம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கேப்சியூல் அல்லது கிளைகோகேலிக்ஸ் தான் பார்க்குறோம். இதில் பார்த்திங்கன்னா சம் பாக்டீரியா வந்து சரௌண்டட் பை எ ஜெலாட்டினஸ் சப்ஸ்டன்ஸ். அது நம்ம என்னென்னு சொல்கிறோம், இட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் பாலிசாக்கரைட்ஸ் ஆர் பாலிபெப்டைட்ஸ், ரெண்டுமே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. எ திக் லேயர் ஆஃப் கிளைகோகேலிக்ஸ் பவுண்ட் டைட்லி டு த பாக்டீரியல் செல் வால், அது பேர் கேப்சூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட் இதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், கேப்சூல். இது ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது. ஓகேவா. இதுதான் வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு இது கேப்சூல். ஓகேவா. இந்த ஃபஸ்ட்டு இது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இட் ப்ரொடெக்ட்ஸ் தி செல் ஃப்ரம் டெசிகேஷன் அண்டு ஆன்டிபயோட்டிக்ஸ். அதாவது ஒரு மாதிரி ட்ரை ஆகிறதுலேருந்து, உலர்ந்து போகிறதுலேருந்து, அடுத்து ஆன்டிபயோட்டிக்ஸ்லேருந்து இது என்ன பண்ணுது, காப்பாற்றுது, ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸ்டிக்கி நேச்சர் ஹெல்ப்ஸ் தெம் டு அட்டாச் தி சப்ஸ்ட்ரேட்ஸ் லைக் பிளான்ட் ரூட் சர்ஃபேஸ், ஹியூமன் டீத்து, டிஷ்யூஸ் இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு இது ரொம்ப இந்த ஸ்டிக்கி நேச்சர், அதாவது ஒட்டக்கூடிய தன்மை வந்து உதவுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இட் ஹெல்ப்ஸ் டு ரீட்டைன் த நியூட்ரியன்ஸ் இன் பாக்டீரியல் செல். ஓகேவா. அதாவது பாக்டீரியாவுடைய ஊட்டத்துக்கு இதை தக்க வச்சுக்கிறதுக்கு உதவுது. ஓகேவா. இதெல்லாம் வந்து என்னது பாக்டீரியாவோட அந்த வெளிப்புற கேப்சூலோட எப்படி இருக்குது, அது எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கேப்சூலுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் செல்வால், செல் சுவர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் இருக்கிறது செல்வால். இந்த பாக்டீரியல் செல்வால் வந்து கிரானுலராக இருக்குது, ரிஜிடாக இருக்குது. ஓகேவா. இது கடினமாக இருக்குது. அப்புறம் கிரானுலராக இருக்குது, ஒரு துகள் தன்மை கொண்டதாக இருக்குது. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து செல்லிற்கு வந்து ஒரு வடிவத்தை கொடுக்குது, ஒரு ஷேப்பை கொடுக்குது. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் த செல்வால் பார்த்திங்கன்னா கெமிக்கல் காம்போசிஷன் செல்வால் பார்த்திங்கன்னா கிரானுலராக இருக்குது, ரிஜிடாக இருக்குது. இட் ப்ரொவைட்ஸ் எ ப்ரொடெக்ஷன். எதுக்குன்னா ஒன்று வந்து பாதுகாப்பு, இன்னொன்று ஷேப்பை கொடுக்குது. அப்புறம் இந்த கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் த செல்வால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரேதர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் மேடப் ஆஃப் பெப்டிடோக்ளைகான் இருக்குது, இல்லைன்னா மியூகோபெப்டைட் இருக்குது. ஓகேவா. ஒன் ஆஃப் த மோஸ்ட் abundant polypeptide called porine is present and it helps in the diffusion of solutes. ஓகேவா. அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதா வந்து அந்த போரினுடைய வேலை, அதாவது கரைப்பொருட்கள் பரவி செல்வதற்கு இந்த போரின் வந்து உதவுது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளாஸ்மா மெம்ப்ரேன். பிளாஸ்மா மெம்ப்ரேன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து லிப்போ ப்ரோட்டீன்ஸ்னால் ஆகிருக்குது. இட் கண்ட்ரோல்ஸ் தி என்ட்ரி அண்டு எக்ஸிட் ஆஃப் ஸ்மால் மாலிகூல்ஸ் அண்ட் அயான்ஸ், அதாவது உள்ளே போகிறதையும் வெளியே வரதையும் கட்டுப்படுத்துது. அதுக்கப்புறம் வந்து இந்த என்சைம்ஸ் இன்வால்வ் இன் தி ஆக்சிடேஷன் ஆஃப் மெட்டபலைட்ஸ். அதுக்கப்புறமா வந்து ஆஸ் வெல் அஸ் த photosynthesis used in photosynthesis as present in the plasma membrane. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால்
வளர்சிதை மாற்ற சுவாசித்தல் நிகழ்ச்சியின் போது வளர்சிதை மாற்ற பொருட்களினுடைய ஆக்சிஜன் ஏற்றத்தில் வந்து இது உதவுது. ப்ளஸ் அதுபோட ஒளிச்சேர்க்கையில் ஏற்படக்கூடிய நொதிகள் இதில், அதாவது அந்த சுவாசித்தல் நிகழ்ச்சியில் வளர்சிதை பொருட்களினுடைய ஆக்சிஜன் ஏற்றத்தில் ஈடுபடக்கூடிய நொதிகள் ப்ளஸ் ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடக்கூடிய நொதிகள் இது எல்லாமே எங்கே இருக்குதுன்னா அந்த பிளாஸ்மா செல்லில் தான் இருக்குது. ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசம் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப திக்காக இருக்கும். செமி டிரான்ஸ்பேரண்ட் அப்படிங்கிறாங்க, ஒளி கடக்கக்கூடிய தன்மையுடையது. இட் கண்டெய்ன்ஸ் ரிபோசோம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதர் செல் இன்க்ளூஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நிறையா வந்து செல் இதர பொருட்கள் காணப்படுகிறது. சைட்டோபிளாசத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன இன்க்ளூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிளைக்கோஜன் இருக்குது, பாலிபீட்டா ஹைட்ராக்சி பியூட்ரேட் இருக்குது, அந்த பியூட்ரேட் கிரானியூல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குது, சல்ஃபர் கிரானியூல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குது, கேஸ் வெசிக்கிள்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குது, சைட்டோபிளாஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அடுத்து பாக்டீரியல் குரோமோசோம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாக்டீரியல் குரோமோசோம் வந்து சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகுல் டைட்லி காயில்டாக இருக்குது. நாட் என்க்ளோஸ்ட் இன் அ மெம்ப்ரெயின் ஆஸ் இன் யூகேரியாட் செல் இருக்கிற மாதிரி மெம்ப்ரெயின் பவுண்டாக இருக்காது. இது ஜெனட்டிக் மெட்டீரியலுக்கு பேர் நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்கிறோம், ஜீனோஃபோர் அப்படிங்கிறோம். இட் இஸ் அமேசிங் டு நோட் தட் டிஎன்ஏ ஆஃப் ஈக்குவலி வந்து விச் மெஷர்ட் அபவுட் 1 mm தான் இருக்கும். ஆனால் 1 mm லாங்கில் தான் இருக்குது. வென் uncoiled contains all the genetic information of the organism. எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த 1 mmலேயே வந்து என்ன ஆயிடுது, கோட் ஆகிருக்குது. the DNA is not bound histone proteins கிடையாது. the single chromosome or the DNA molecule is circular-ஆக இருக்குது. அடுத்து at one point it is attached to the plasma membrane-ஓட அட்டாச் ஆகிருக்குது and is believed that this attachment may help in the separation of 2 chromosomes after DNA replication. ஓகேவா. டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு இது வந்து உதவுது. ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டபுள் ஸ்டாண்டர்டு சர்க்குலர் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் அட்டானமஸ் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த சைஸ் ஆஃப் பிளாஸ்மிட் வந்து வேரிஸ் ஃப்ரம் 1 to 500 kb. யூஸ்வலி வந்து பிளாஸ்மிட்ஸ் வந்து contribute about 0.5 to 5% of total DNA of bacteria. இவ்வளோ இருக்கிறது வந்து இந்த பிளாஸ்மிட். they contain genes for ஃபெர்டிலிட்டிக்குரிய ஜீன்ஸு, ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஹெவி மெட்டல்ஸ் இதெல்லாம் தாங்கக்கூடிய தன்மை இதில் தான் இருக்குது. வளத்தன்மை, ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, பின்ன ஹெவி மெட்டல்ஸை தாங்கக்கூடியது. ஸோ இட் ஆல்சோ ஹெல்ப் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் பாக்டீரியோசின்ஸ் அண்ட் டாக்ஸின்ஸ் விச் ஆர் நாட் ஃபவுண்ட் இன் பாக்டீரியல் குரோமோசோம். இதெல்லாம் வந்து பாக்டீரியல் குரோமோசோம்ஸில் கிடையாது, ஆனால் இதில் இருக்குது. ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா the number of plasmids per cells varies ஆகும். plasmids are classified into different types based on the function பொறுத்து மாறுது. என்னென்ன அப்படின்னு சொன்னால் fertility factor, resistance, then plasmid கோல்சிசின்னு, அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்மிட்ஸ் ஆர்ஐ ரூட் இன்டியூசிங் அப்போ பிளாஸ்மிட் அண்டு ரூட் இன்டியூசிங் பிளாஸ்மிட் தான் ஆர்ஐ பிளாஸ்மிட்டுங்கிறோம். அதுக்கப்புறம் டிஐ பிளாஸ்மிட் வந்து டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட்ஸ். ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீசோசோம்ஸ். தீஸ் ஆர் லோக்கலைஸ்டு இன்ஃபோல்டிங்ஸ் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரெயினில் இருக்கக்கூடிய ஒரு உட்குழிவு. சில இடங்களில் பார்த்திங்கன்னா குழிஞ்சிருக்கும். ஓகேவா. சில இடங்களில் பார்த்திங்கன்னா உள்நோக்கி மடிப்பு இருக்கும். அதுதான் நம்ம வந்து இந்த மீசோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து என்ன ஆகுதுன்னா தீஸ் ஆர் லோக்கலைஸ்ட் இன்ஃபோல்டிங்ஸ் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன் ப்ரொடியூஸ்ட் இன் டு த செல் இன் த ஃபார்ம் ஆஃப் வெசிக்கிள்ஸ், டியூபியூல்ஸ் அண்ட் லேமெல்லே. தே ஆர் த clumped and folded together to maximize the surface area and help respiration அண்டு பைனரி ஃபிஷன். அதாவது இது வந்து அந்த தலைப்பரப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, அதிகப்படுத்துது, சுவாசிச்சலுக்கும். ரெண்டாவது பைனரி ஃபிஷன், அதோட ரீப்ரொடியூஸ் சொல்லி இது ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா. அடுத்து பாலிசோம்ஸ், அடுத்து பாலிரிமோசோம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரிபோசோம்ஸ் வந்து site of protein synthesis அப்படின்னு சொல்கிறோம். the number of ribosomes per cell varies from 10,000 to 15,000. the ribosomes வந்து 70s டைப்ஸாக இருக்குது. it consists of 2 subunits. ஒன்று வந்து 50s, இன்னொன்று 30s. the ribosomes வந்து held together by mRNA-வால் இதாக இருக்குது, பவுண்டாக இருக்குது, டு ஃபார்ம். இது சேர்ந்து உருவாகிறது நம்ம பாலிரிபோசோம்ஸ் அல்லது பாலிசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஃப்ளாஜெல்லா பார்த்திங்கன்னா பாக்டீரியாவோட மூவ்மெண்ட்டுக்கு உதவக்கூடியதை நம்ம ஃப்ளாஜெல்லான்னு நம்ம சொல்கிறோம். இது நம்ம பார்த்தோம் இல்லையா, டைப் வந்து 9+2 யூகேரியாட்டில் இருக்கும். ஆனால் இங்கே அந்த மாதிரி ஃப்ளாஜெல்லா கிடையாது. இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஈச் ஃப்ளாஜெல்லா மேடப் ஆஃப் சிங்கிள் ஃபைப்ரில். ஓகேவா. இந்த ஃப்ளாஜெல்லா ஆர் யூஸ்ட் ஃபார் லோக்கமோஷன் சொல்லிட்டாங்க. பேஸ்ட் ஆன் த நம்பர் அண்ட் பொசிஷன் ஆஃப் ஃப்ளாஜெல்லா நம்ம பார்த்தோம் இல்லையா. ஃப்ளாஜெல்லா சொல்லிட்டேன் இல்லையா, மோனோட்ரைக்கஸ், லோஃபோட்ரைக்கஸ்லாம் சொன்ன பார்த்தியா, ஏட்ரைக்கஸ், பெரிட்ரைக்கஸ்லாம் சொன்னால் அது ஒரு பார்த்துக்குங்க. ஃபிம்ப்ரி அது பைலி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பைலி அண்ட் ஃபிம்ப்ரியே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா hair like appendages found on the surface of cell wall. gram negative bacterial இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரோபாக்டீரியம் எக்ஸாம்பிள். த பைலி ஆர் 0.2 ஆர் 20 மைக்ரோமீட்டர் லாங்கில் இருக்கும். வித் டயாமீட்டர் வந்து 0.025 மைக்ரோமீட்டர். இன் அடிஷன் டு நார்மல் பைலி தெர் ஆர் சம் ஸ்பெஷல் டைப் ஆஃப் பைலி ப்ரெசென்ட் இருக்குது. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா காஞ்சுகேஷன், அதாவது ஒரு காஞ்சுகேஷன் அப்போ ஒரு பாக்டீரியம் இன்னொரு பாக்டீரியோட காண்டாக்ட் பண்ணும்பொழுது இது வந்து அந்த அட்டாச்மெண்ட்டு பார்ட்டாக இருக்கும். ஓகேவா, அது செக்ஸ் பைலி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, தேங்க்யூ. கிராண்ட் ஸ்டெயின் நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கலாம்.